வீரபாண்டியில் அருள்மிகு கௌமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கம்பம் நடும் விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூழ 22ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் தேனி அருகே வீரபாண்டியில் முல்லை பெரியாற்றின் கரையோரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில். தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாக விளங்கும் இங்கு ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். ஒரு வாரம் இரவு பகலாக நடைபெறும் இந்த திருவிழாவில் தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி, 1000 கண் பானை, சேற்று பூசுதல், மாவிளக்கு எடுத்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை வழிபட்டு செல்வர். இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா துவக்கத்தை முன்னிட்டு கொடியேற்றம் என்று அழைக்கப்படும் திருக்கம்பம் நடப்பட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக அத்தி மரத்தில் வெட்டப்பட்ட திருக்கம்பத்திற்கு முல்லை பெரியாற்று கரையில் பூஜை செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பின் அருள்மிகு ஸ்ரீ கண்ணீஸ்வரமுடையார் கோவிலில் இருந்து ஊர்வலமாக கௌமாரியம்மன் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது. மேளதாளங்கள் முழங்க பக்தர்களின் பக்தி கோஷங்களுடன் கோவில் பிரகாரத்தில் கொடியேற்றம் என கூறப்படும் திருக்கம்பம் நடப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டது. கம்பம் நடும் விழாவை காண்பதற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து கௌமாரியம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கம்பத்திற்கு முல்லை பெரியாற்றிலிருந்து எடுத்து வரப்பட்ட தண்ணீருடன் மஞ்சள் மற்றும் வேப்பிள்ளை கலந்து திருக்கம்பம் மேல் ஊற்றி பக்தர்கள் வழிபடுவார்கள். கம்பம் நடப்பட்ட 22 நாட்களுக்கு பின் திருவிழா மே 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கௌமாரியம்மன் பல்வேறு அலங்காரத்திலும் திருத்தேரிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள். இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் மே 15ஆம் தேதி நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 19ஆம் தேதி ஊர் பொங்கல் வைக்கப்பட்டு அம்மனை கோவிலில் வீட்டிற்கு அழைத்து சென்றவுடன் திருவிழா நிறைவு பெறும்.